வாட் were the duties of the பாளையக்காரர்ஸ்? இப்போ இதில் நம்ம ஆன்சர் இருக்குது. இதில் கஷ்டமான வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். டியூட்டிஸ்னால் கடமை. இப்போ சோல்ஜருக்கான டியூட்டி வந்து ஆர்மியில் நம்ம கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே பாளையக்காரர்ஸ்ன்றவங்களுக்கு என்ன டியூட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாளையக்காரர்ஸ் ஆர் பாலிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலிகர்ஸ்ன்றது வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து பாலிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. POLIGARS. இப்போ பாளையக்காரர்ஸ் were free to collect revenue, administer the territory. ரெவென்யூனா வரிலாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அது ரெவென்யூ. அட்மினிஸ்டர் த டெரிட்டரி, அந்த இடத்த ஆட்சி செய்கிறது, ரூல் பண்ணுறது. செட்டில் டிஸ்பியூட்னா ப்ராப்ளத்தெல்லாம் செட்டில் பண்ணுறது. டிஸ்பியூட்னா சண்டைகளை செட்டில் பண்ணுறது. அண்ட் மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுனா இப்போ போலீஸ் பண்ணுற வேலையை அவங்களும் பண்ணுவாங்க. இப்போ அவங்க பண்ணுற போலீஸ் டியூட்டிக்கு பேர் வந்து பாடி காவல் ஆர் அரசு காவல். அரசுனாலே கவர்மெண்ட்டு காவல் காக்குதுன்னு மீனிங் இங்கே. ஸோ இதுதான் பாளையக்காரர்ஸோட டியூட்டிஸ். அதை இங்கிலீஷ்மென், அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து பாலிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. POLIGARS. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த பாளையம்ஸ் பேஸ்ட் ஆன் த டிவிஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஐடென்டிஃபைனா கண்டுபிடிங்க இல்லை சொல்லுங்கன்னு அர்த்தம். இங்கே பாளையம்ஸ்னால் பாளையக்காரர்ஸ் ரூல் பண்ண இடத்த பாளையம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பாளையம். டிவிஷன்னா பிரிவு. அந்த பிரிவு என்னன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு டைரக்ஷன்லாம் தெரியும். இது நார்த்து சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. இந்தியாலாம் ஈஸ்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஈஸ்ட் வெஸ்ட்டுன்றது இது இந்தியாவுக்குள்ளார தமிழ்நாட்டில் பாளையம்ன்றதையே ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு பிரித்து சொல்கிறாங்க. அதில் சில இடம்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நேம்லாம் கொஞ்சம் பார்ப்போம். த ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் வேர் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலம் குறிச்சி. அண்ட் த ப்ராமினன்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ், வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறதுலாம் ஊத்துமலை, தலவான் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். இப்போ இதெல்லாம் தான் நேம். இந்த நேம்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது, சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மொதல் வந்து வெஸ்ட்டை எடுத்துக்கணும். வெஸ்ட்டை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன், ஈஸ்ட்லேருந்து சன் ஆரம்பித்து வெஸ்ட்டில் போய் சன் செட் ஆகும். அதனால் இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து சன் செட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எஸ் வந்து இங்கே சிங்கம்பட்டின்னு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்திருக்கேன். யூ வந்து ஊத்துமலை, என் வந்து நடுவக்குறிச்சி, SE ஏன்னா 2 S இருக்குதுங்க. அதனால் SE இருக்குல்ல, SE வரைக்கும் அதை செய்தூரை இதை எடுத்துக்கினேன். இது ஏன் ஷார்ட்டில் எழுதியிருக்கேன்னா அது 2வது லெட்டர். கடைசியாக கேபிட்டல் Tக்கு தலவான் கோட்டை. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சிங்கன்னா கூட ஈஸ்டர்ன் சைடை ஈஸியாக சொல்லிடலாம். இல்லை சில பேருக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கும் சின்னதாக ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம், பென்ஸுன்னு. இப்போ ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் இந்தியாலாம் இருக்குதுன்னு சொன்னேன் நான் ஏற்கனவே. இந்தியாவில் இந்தியன்ஸ் வேர்ல்டுலேயே நல்லா படிக்கிறவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்தியன்ஸு நல்லா படிக்கிறவங்களுக்கு இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் தருவாங்க, பென்ஸு. ஸோ அதனால் பென்ஸுன்னு வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் தோணுதோ நீங்கள் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ PENS, P ஃபார் பாஞ்சாலங்குறிச்சி, E ஃபார் எட்டயபுரம், N ஃபார் நாகலாபுரம், S ஃபார் சாத்தூர். ஸோ இந்த பேர் படிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். அதை படிச்சிட்டிங்கன்னா ஸ்பெல்லிங் எழுதி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். வாட் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பேட்டில் ஆஃப் காலக்காட்? சிக்னிஃபிகன்ஸ்னால் முக்கியத்துவம், முக்கியமான பாயிண்ட், இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன, இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்குறாங்க. காலக்காடுனா அது ஒரு இடம்.
அது திருநெல்வேலியில் இருக்குது. அந்த இடத்துல நடந்த போர்னால இது பேர் பேட்டில் ஆஃப் காலக்காட். இப்போ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் இருக்குது. இதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். அப்புறம் இந்த கொஸ்டின் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நவாப் sent an additional contingent of sepoys to Mahfuz Khan and the reinforced army proceeded to திருநெல்வேலி. இப்போ நவாப்ன்றவங்க, நவாப்னா அது ஒரு ரூலரோட பேர். ரூலர் வந்து அடிஷ்னலாக, கண்டிஞ்சன்ட்னா ஒரு குரூப், ஒரு ஆர்மியில் ஒரு குரூப் சொல்லுவாங்க. அந்த குரூப் ஆஃப் சிப்பாய்ஸ்னா சோல்ஜர்ஸ், அவங்கள மஹ்ஃபூஸ் கானுக்கிட்ட அனுப்புகிறாரு. மஹ்ஃபூஸ் கானு அந்த ரீஇன்ஃபோர்ஸ்டுனா அதிகமாக சேர்க்கப்பட்ட புதுசாக இப்போ நிறைய பேர் சேர்ந்துருக்காங்கல்ல, அதனால் ஆர்மியோட சைஸ் பெருசாகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஆர்மி. அவங்க மஹ்ஃபூஸ் கான்ன்றவர் அந்த ரீஇன்ஃபோர்ஸ்டு ஆர்மியோட ப்ரொசீட் பண்ணுறாரு. எங்கே போகிறாருன்னா திருநெல்வேலிக்கு போகிறாரு. இப்போ இதுக்கு மேலே இது இல்லாமல் பிசைட்ஸ் இந்த 1000 சிப்பாய்ஸ் ஆஃப் த கம்பெனினா பிரிட்டிஷ் வந்து மஹ்ஃபூஸ் கானுக்கு 1000 சோல்ஜர் கொடுக்குறாங்க. மஹ்ஃபூஸ் கானுக்கு இன்னொரு 600 சோல்ஜர், 600 மோர் சென்ட் பை த நவாப் 600 கொடுக்குறாரு. இப்போ மஹ்ஃபூஸ் கானுக்கு ஹீனா இங்கே மஹ்ஃபூஸ் கான்னு அர்த்தம். மஹ்ஃபூஸ் கானுக்கு சப்போர்ட், வேறு சப்போர்ட்லாம் இருக்குது. அது என்னென்ன சப்போர்ட்னா, ஆல்சோ ஹேட் த சப்போர்ட் ஆஃப் கெவால்ட்ரினா குதிரைப்படை, அண்ட் ஃபுட் சோல்ஜர்ஸ்னா காலால், அதாவது நடக்கக்கூடிய படை, சோல்ஜர்ஸ், ஜென்ரலாக சோல்ஜர்ஸ் ஃப்ரம் த கர்நாட்டிக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கர்நாட்டிக்னா இன்னிய கர்நாடகான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து இன்னும் பெரிய இடம். கர்நாடகா, தமிழ்நாடு, அது மாதிரி ஆந்திரா, அதில் கொஞ்சம் இடம் இருக்கும். அது எல்லாம் சேர்த்து கர்நாடிக் ரூலர்ஸ் இருப்பாங்க. அதை கர்நாடிக்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கர்நாடிக்னு பேர், அந்த ரூலர்ஸ்க்கான பேர். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, பிஃபோர் மஹ்ஃபூஸ் கான் குட் ஸ்டேஷன் இஸ் ட்ரூப்ஸ் நியர் காலக்காடு. அவர் மஹ்ஃபூஸ் கான் அவரோட ட்ரூப்ஸ்னால் அந்த சோல்ஜர்ஸ்லாம் சேர்த்த எல்லா படையும் ஸ்டேஷன் பண்ணுறதுக்கு, அங்கே கூட்டும் போய் நிறுத்துறதுக்குள்ளார, திருநெல்வேலிக்கு தானே போனாங்க. திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நியர் காலக்காடு கிட்ட 2000 சோல்ஜர்ஸ் ஃப்ரம் ட்ரெவான்கூர்ன்ற இடம், அதாவது இன்னிய கேரளா உள்ளார இருக்க ட்ரெவான்கூர் சமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து ட்ரெவான்கூரோட ரூலர்ஸ் கிட்ட இருந்து 2000 சோல்ஜர்ஸ் வந்து யாரு கூட வந்து ஜாயின் பண்ணிக்கினாங்கன்னா பூலித்தேவர் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கினாங்க. இப்போ பூலித்தேவருக்கு 2000 சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க ட்ரெவான்கூர்லேருந்து. இதுக்கப்புறம் காலக்காட்டில் 2 பேரும் சண்டை போடுறாங்க. யாருன்னா பூலித்தேவரும் மஹ்ஃபூஸ் கானும். அதில் மஹ்ஃபூஸ் கானோட ட்ரூப்ஸ், அவங்களோட படையை வந்து தோற்கடிக்கப்பட்டு அவங்க ஊருக்கே திரும்பி போயிடுறாங்க. அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க யார்கிட்டனா பூலித்தேவர்கிட்ட. அவங்க திரும்ப அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு பேட்டில், ஒரு சண்டையை பற்றின கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது ஒரு ஷார்ட்கட்னா நீங்களே இது மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மஹ்ஃபூஸ் கானுன்றவரை வந்து நான் இங்கே எம்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டேன். இது ஒரு ஆள், ஒரு ரூலர், ஓகேங்களா. இப்போ இவருக்கு கம்பெனிக்கிட்டேருந்து 1000 பேர் கிடைச்சாங்க. ஸோ இவங்க இது கூட ஆட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நவாப் கிட்டேருந்து ஒரு 600 கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் கர்நாடிக் கிட்டேருந்து குதிரைப்படையும் ஃபுட் சோல்ஜர்ஸ் காலால் நடக்கிற படையும் கிடைச்சாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்தவங்க தான் மஹ்ஃபூஸ் கானோட படை, அந்த ட்ரூப்ஸ், ஓகேங்களா. இவங்க யார் கூட சண்டை போட்டாங்கன்னா பூலித்தேவர்ன்றவர் கூட. பூலித்தேவருக்கு யார் சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா ட்ரெவான்கூர். இப்போ இந்த பேரெலாம் மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மீதியெல்லாம் நம்மளே எழுதலாம். ட்ரெவான்கூரில் இருந்து 2000 பேர் பூலித்தேவருக்கு சப்போர்ட் வர்றாங்க. இவங்க எல்லாம் மஹ்ஃபூஸ் கானுக்கு சப்போர்ட் வராங்க. இப்போ மஹ்ஃபூஸ் கானும் பூலித்தேவரும் எந்த இடத்துல சண்டை போடுறாங்கன்னா திருநெல்வேலி, அதான் காலக்காடுன்ற இடத்துக்கிட்ட. திருநெல்வேலிக்கு போகலான்னு மஹ்ஃபூஸ் கான் வர்றாரு. ஆனால் காலக்காடு கிட்டே 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பேட்டில் யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சாங்களா, அவங்க யாருன்னா பூலித்தேவர். இந்த சைடு ஜெயிச்சதுனால நான் இங்கே டிக் போட்டிருக்கேன். மஹ்ஃபூஸ் கான் தோற்றதுனால இங்கே இன்ட்டு போட்டிருக்கேன். இவ்வளோ தான். இந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கு இந்த ஒரு டயக்ராம், இது மாதிரியான டயக்ராம் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா
யார் யார் அந்த கதையில் இருக்காங்கன்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியணும். அவ்வளோதான். இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா சரியாக போச்சு.